உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒரு பொழுதும் கைவிடாதேயும். ஆண்டவரை, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரை நடத்தும். உம்மை நாடும் குரலை பரவாதேயும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய படைப்பிலே உயர்ந்த படைப்பாக, படைப்பின் சிகரமாக உங்களையும் என்னையும் படைத்து அழகு பார்த்தவர் தந்தை கடவுள். மற்ற படைப்புகளிடமிருந்து நம்மிடமிருந்து காணப்படுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான், உறவுகள். உறவுகள் இல்லை என்றால் மனித இனமே பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அழிந்திருக்கும் என்று கூட வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லுகிறது. உறவுகளில் விரிசல்கள் ஏற்படுகின்ற பொழுது குடும்பங்கள் பிளவுபடுகின்றன. இரண்டு மனிதர்கள் தனிமனிதனாக நிற்கின்றார்கள். உறவுகள் பிரிகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் தனிமையில் தங்களையே முழுவதுமாக அழித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அழைத்து செல்லப்படுகின்றோம். இதை நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் உறவுகளுக்கு மத்தியில் இணைந்திருந்து வாழ அழைப்பு கொடுக்கிறார். விரிசல்கள் ஏற்பட்டால் ஒருவரை ஒருவர் சந்தித்து உரையாடி அந்த விரிசல்களை சரி செய்து உறவுகளோடு வாழ அழைப்பு கொடுத்திருக்கின்றார். திருப்பலியும் அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறது. இயேசுனுடைய திருவிருந்திலே அழைக்கப்பட்டிருக்க நாம் நம்முடைய உறவுகள் விரிசல்களில் இருந்தால் அதை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம் அனைவருமே ஒன்றாக இணைந்து வாழ இந்த திருப்பலியிலே கொண்டாடும். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவுடன் கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமில் செய்யப்படும் அருவருக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் கொலைக்கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆட்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல்வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது.
அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களில் நின்று யாரையும் தப்பவிட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளம் இடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகச்சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றியது. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குடிந்து பார்க்கின்றார். பல்லவி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயமத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவர் தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைமுள் மொழிக்கேற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றி இணைத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ
அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான நம்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்பவனத்திலே ஆதாம் ஏவாள் தந்தையினுடைய வாக்குறுதி இணங்க மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் ஒரு குழந்தைகளைப் போல் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்த தருணத்தை நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். எப்பொழுது அவர்கள் இறை திட்டத்திலிருந்து விலகிச் சென்றார்களோ அப்பொழுதே இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகள் பிளவுபட ஆரம்பித்ததையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். தீய சக்திகளினால், தீய எண்ணங்களினால், சாத்தானுடைய அலங்கரிக்கப்பட்ட அழகு வார்த்தைகளினால் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவுகள் பிளவுபட்டதோ அன்று மட்டும் அந்த பிளவுகள் நின்றுவிடவில்லை. மாறாக மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த பிளவுகள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. இந்த உறவுகள் பிளவுபடுவதற்கு காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் தன்னை உயர்ந்தவன் என்றும் தன் செயலும் சொல்லும் நியாயம் உள்ளது என்றும் தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதனால் ஏற்படுகின்ற விரிசல்கள் தான். இது ஆதிப்பெற்றோருடைய வாழ்க்கையிலே நாம் கண்டுணர்ந்து வைத்திருக்கின்றோம். தந்தை கடவுள் எப்பொழுது ஆதாமை பார்த்து கேள்விகள் எழுப்பினாரோ அப்பொழுதே ஆதாம் நான் செய்தது தவறு என்று அவன் உணர்ந்து கொண்டிருந்தான் என்றால், அந்த தவற்றை அவன் ஏற்றுக்கொண்டிருந்தான் என்றால் நம்முடைய வாழ்வு மாறுபட்டு இருக்கும். ஆனால் ஆதாம் தான் செய்த தவற்றை மறைத்து, நீர் எனக்கு துணையாக கொடுத்த பெண்ணானவள் தான் எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்று சொன்னான். அப்பொழுதே தன் தவற்றை மறைத்து அடுத்தவர்கள் மீது தன் குற்றங்களை திணிக்க ஆரம்பித்தான் நம்முடைய ஆதி பெற்றோர்கள். அன்று முதல் இன்று வரை இந்த மண்ணுலகிலே எத்தனையோ மனிதர்கள் பல நேரங்களிலே தான் செய்த தவறுகளை, குற்றங்களை மறைத்து மறைத்து அடுத்தவர்கள் மீது திணித்து வாழ்வதினால் உறவுகள் விரிசல் ஏற்படுகிறது, உறவுகள் உடைந்து போகிறது. இந்த உறவுகள் விரிசல் ஏற்படுவதனால், உடைந்து போவதினாலும் மனித இனமே அழியக்கூடிய அளவிற்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வினை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, அந்த வரிசையில் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 விதமான வழிமுறைகளை உங்களுக்கும் எனக்கும் வற்புறுத்துகின்றார், வெளிப்படுத்துகின்றார். இந்த வழிமுறைகளை எவனொருவன் கடைபிடிக்கின்றானோ நிச்சயமாக அவன் இந்த மன்னகத்திலே இயேசுவின் பிரதிநிதியாக, இயேசுவை தன் வார்த்தையாலும் செயலாலும் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்கூடக்கூடிய அளவிற்கு அவன் வாழ்வான் என்று இறைவனை நமக்கு வெளிப்படுத்துகிறார். உனக்கும் அடுத்தவருக்கும் ஏற்படுகின்ற பிளவுகளினால், விரிசல்களினால் நீர் அடுத்தவனை சந்தித்து அவனோடு தனிமையில் உரையாடி மனதில் இருக்கின்ற காயங்களை, வேதனைகளை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை உங்கள் உறவுகள் நீடிக்க வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், யாரையும் புண்படுத்த தேவையில்லை. காயப்பட்ட 2 மனிதர்கள் ஒருவரோடு சந்திக்கிற பொழுது அந்த காயங்கள் அவர்களுக்குள்ளாகவே மூடி மறைக்கப்படுகின்றன. இதைத்தான் திருமணம் முடிந்த திருமண தம்பதியர்களுக்கு அறிவுரையாக மனநல மருத்துவர்கள் சொல்லுவார்கள். உங்களுக்குள் ஏற்படுகின்ற காயங்களை 4 சுவற்றுக்குள் நீங்களாகவே முடித்துக் கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்குள் அதை முடித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய திருமண வாழ்வு முறிவு ஏற்படும், உங்களால் இந்த திருச்சபையில் முறிவு ஏற்படும் என்று சொல்லுவார்கள். எனவே ஒருவரை ஒருவர், காயப்பட்ட இருவர்கள் ஒருவரோடு ஒரு சந்தித்து பேசுகிற பொழுது அந்த உறவுகளிலே விரிசல்கள் இல்லாமல் உறவுகள் வளருவதற்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது சாட்சிகளை வைத்து ஒருவேளை அந்த மனிதர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சாட்சிகளை வைத்தாவது அவருடைய உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் திருச்சபையிடம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அபிப்பிரியமான சகோதர சகோதரிகளே, தமிழிலே ஒரு பழமொழி நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று. தன்னை ஈன்றெடுத்த ஒவ்வொரு தாயானவளும் கடவுளாகவும், நம்ம தேவைகளை அனைத்தும் கொடுக்கின்ற தந்தையை கடவுளாகவும், அறிவு கண்ணை திறந்து வைத்த ஆசானை, ஆசிரியரை கடவுளாகவும், அதற்கு அடுத்ததுதான் கடவுளையே நாம் நினைத்து பார்க்க அழைப்பு கொடுக்கிறது.
இங்கேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் கூறுகிறார். உங்களுக்குள் ஒருவரோடு பேசிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் சாட்சிகளோடு பேசிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் திருச்சபையிடம் மாறுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். அது எதை குறிக்கிறது என்றால் அன்னையாம் திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற திருவருட்சாதனத்தை கொடுக்கிறது. ஆமாம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இத்தனை வழிமுறைகளை கொடுக்கிற பொழுது பல நேரங்களில் எந்த வழிமுறைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் நமக்குள்ளே ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுகிறோம், ஒரு முடிவை வைத்துக் கொள்ளுகிறோம், ஒரு பதிலையும் வைத்துக் கொள்ளுகிறோம். அது நமக்கும் தேவையற்றதாக இருக்கிறது, நம்மையும் அழிக்கிறது, திருச்சபையும் அழிக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஏனோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம், ஏனோ அழிந்து போகிறோம் என்பதற்கல்ல, மாறாக இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே இறை திட்டத்தை இந்த மண்ணுலகில் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அழைக்கப்பட்ட நாம் உணர்ந்து கொள்ளுவோம், உணர்ந்து கொள்ள நாம் கடமைகளை ஏற்றுக்கொள்வோம், கடமைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுது இந்த மண்ணுலகம் விரிசல்கள் இல்லாமல் உறவு பாலமாக இருக்கும். இறைவனுக்கும் நமக்கும் என் நம்பிக்கையோடு தொடர் திருப்பலியில் வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துல் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துல் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவகை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை வேலை எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல் மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்துமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைத்தோர் அனைவரும் உண்மை ஏற்றுவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுடின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகியோருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகில் மகோதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே
ஏற்றருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிணைக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் வழியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.